அம்மா ஆடுற மாதிரி ஆடு. அண்ணா சரிம்மா பாவடை தூக்காது லூசு முண்டை. அடி ஊத்திக்க ஒரு ரவுண்டி ஒரு குச்சி ஒரு குப்பி ஓங்கி விட்டேன்னு வச்சுக்க. நீ எது வேற நோக்கத்துல நினைக்கிறேன். என்னைக்கு கீழே வந்து நாய் தூக்கிட்டு ஓட போறது. அடி ஒரு கத்தால 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 அடியே செல்லக்குட்டி அதே மாதிரி அம்மாட்ட ஆடிப்போ. அப்பத்தே உன்னை பதவி உயர்வு பண்ணுவாங்க. நான் பாடுறேன். அடி எங்கும் புகழ் விளங்க இன்பமாக நான் துளங்க. அடி எங்கும் புகழ் விளங்க இன்பமாக நான் துளங்க. அடையாத சுடரே அரக்கவே பறக்க விட்டு போய் செல்லக்குட்டி ஆகிட்டா. அக்கா நீ அதே மாதிரி ஆடணும் சரியா? நல்ல பாட்டா நல்ல சூட்டா போதிய பாடம் போது குத்துற குத்துற சொல்லி கட்டி குத்தா தில்லையில சிவபெருமான் கால தூக்கி ஆடினாரு. ஆனா இந்த மேடையில எங்க அக்கா கால தூக்கும் போது அக்கா நீங்க எங்க போனாலும் கால தூக்கி ஆடுங்க. ஆனா கவச்சிதான் தாங்க முடியல. பாசமுள்ள பாட்டியரி ஹரி பாட்டி சொல்லாதீங்க. எங்க அக்கா இல்லாட்ட மேடை கலகலன்னு இருக்காது. என்னன்னு நான் சொல்றது சரியா இல்லையா? ராதாச்செல்வி என்பது ஒரு தெய்வமா நமக்கு. அவங்களுக்கு பின்னாடி போட்டாவ சங்கத்துல நாங்க வச்சு போட்டு வந்து விட்டது. விளையாட்டோட இருந்தது போதும். இனிமேலே நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா. சர்வேத வியோக காரணா
பிரியா விஷ்ணு, சூத்திர பிரியா சூர்யா, கடக பிரியா நாரதா என்று பெயர்பெற்ற யாமும் அதிகாலையில் சாணமதரிய சந்தியா வந்த கர்மங்களை நாம் முடித்து அஸ்தத்திலே 21 நடந்து கூடிய ஓசை ஒளியை தரித்து சகச்ச நாமங்களை நாம் சூத்திரம் எடுத்துக் கொண்டு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தைகள் வைத்த மந்திரமலையின் அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்திலேயே பொதுவான நியதி அனைத்து ஜீவனுக்கெல்லாம் அப்பேற்பட்ட நிலையிலே அடியேன் வழங்க வேண்டும் என்ற அன்போடு அணையை வழங்க வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற அடிப்படையிலே என் தாயை வழங்குவதற்காக சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் 1000 கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்றேன். அண்ட சராசரத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என்பது பிரமதேவன் அன்னவரை காலத்திலே இடைக்காலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தான் இருந்து வாசு கொடுக்கிறான் பிண்ட பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்று பின் கைலாயம் சென்றேன். எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னாலே பார்க்க சென்று எனது பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருள் இல்லாதவருக்கு எவ்வளவும் இல்லை என்ற ரீதியில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டிய அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுதாசி விட்டு இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் அடைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறைக்கப்பட்டபடி இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகின்றார். என்னுடைய சிறப்பாகப்பட்டது ஆயிரத்துக்கு போராடி வெடிக்கை கடவுள் எனும் இங்கே நாரதரா நடிக்கும் அன்பொண்ணன் கீதப்பிரியன் அவருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் புகழாரம் சுட்டப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான நமது களிமங்கலம் ஓடைப்பட்டி வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை இந்த புரட்டாசி பௌர்ணமி திருநாளோடு சேர்த்து காளியனுடைய மகா திருவிழாவை சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாடகம் மற்றும் இதர நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தலைமை முன்னிலை காட்டி சென்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் அனுமதி அளித்த கண்ணியமிக்க காவல்துறை அன்பர்கள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் வாழ்த்தை கொண்டக்கூடிய விஜய லட்சுமி ஒளிபெரு கிளைத்தார்க்கும் அதில் பணிபுரியும் அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரமான என்னுடைய உறவுகளோடு கலந்த உண்மையான ஒரு அன்பான அண்ணன் நமது மீனாட்சிபுரம் புதுரை சேர்ந்த அன்பு அண்ணா தங்கராஜ் அவர்கள், அதற்கு உறுதுணை புரிந்த என்னுடைய அன்பு தம்பி ஏனாதி மிருதங்க சக்கரவர்த்தி எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும்
வருகை என்ற என் உயிரின் மேலான நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்து தொடர்கிறோம் எங்களது கலைப்பணி. அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. ஆக கழகம் காரணத்தால் கழகம் அது நாள் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாடுதல் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேளையிலே நீண்ட இடைவெளிக்கு பின் நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது சால சிறந்தது என்ற அடிப்படையிலே கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கடமையை செய்யும் பொழுது இந்த கன்னித்தமிழ் நாட்டிலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தால் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல்வோம், வழிவெளிவோம், அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லைவோம், போகா தீரவோம், நல்ல குணபதியம் அவருடைய கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுவதற்கால் என்று கணபதியை சித்தை இணைத்து கலைகளுக்கெல்லாம் அதிபதி என் தாய் அகர முதல் எழுத்தை அறிய வைத்து என்னை இந்த அண்டசராசிரமாக வளவழித்து பெருத்தவளை என் தாய். தாயை போட்டி வழங்கி தகுதியான அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவை முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடுகளில் ஏற்று வைத்தாய், குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈண்டவன் என்று இன்று குளிர வைத்தாய், ஈண்டவன் என்று இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உமையில் வாய் திறந்து பேச வைத்தாய், அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்றும் கண்டிருந்தாய், என்னும் எழுத்தென்றும் கண்டிருந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய், ஐயும் தெரிய வைத்து அறிவு தந்தாய், ஐயும் தெரிய வைத்து அறிவு தந்தாய், ஐயும் தெரிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி, நமதாய் பாடி காவேரி
திருமகன் கன்னி தமிழ்நாட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கன்னி தமிழ்நாட்டை அலங்கரிக்கக்கூடிய இடத்திலே கவியாளர்களும் கலைஞர்களும் போற்றக்கூடிய வகையிலே நாமும் கவியாளி இந்த நாட்டை வர்ணிக்க வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்திலே கண்ணியமான முறையில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மாபெரும் வரலாற்றை கண்டது நம் தமிழ்நாடு. செந்தமிழ் நாடென போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலில் என்பார்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து நில்லடா என்ற ஒரு வாசகம் இன்றளவிலும் காதிலே ஒலிக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள். ஏனென்றால் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்றார். அதில் தமிழ் குடி ஒருவன் தான். அப்பேற்பட்ட தமிழ் குடிகளை தலையாய பணியை மேற்கொண்டு இந்த தனியெல்லாம் தமிழுடைய புகழெல்லாம் பாடுவதற்கு காரணகர்த்தாவர் திறந்தவன் இந்த சோழ நாட்டை. கருவனூர் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பண்ணன் கீதப்பிரியன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். மக்கள் கலைஞர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டு ரசிகர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் சேர்ந்து அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்தவைக்கு என் இதயபூர்வமான நன்றிகள் வணக்கம். வாழ்க பல்லாண்டு என்று நன்றி தெரிவிக்கக்கூடிய 80 வேளையிலே நன்றி ஒருவருக்கு சொல்ல வேண்டும். என்றால் நன்றி ஒருவருக்கு யாருக்கு சொல்ல வேண்டும்? என் நன்றி உண்டாருக்கு உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற வகருக்கு என்றான் வள்ளுவன். அந்த கூட்டுக்கிணங்க நானும் இடத்திலே என நாட்டை வாழ வைத்த இந்த தமிழனுடைய பெருமையெல்லாம் தரை காட்டியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவோம், மன்னன் புகழ் பாடுவோம் என்ற காரணத்தாலே. காரணம் மன்னன் எவளியோ மக்கள் எவளி என்பார்களே, அந்த அடிப்படையிலே நஞ்சை கடலிகளின் நாயகனை வாழ்க, நகரவிடம் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமிடம் வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தந்தை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, ஆரணியில் தமிழ் போடு நிலையில் வாழ்கவே,
நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை நாடிலுமே சுற்றி வரக்கூடிய நாடனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையிலிருந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இளைஞர் பேசாது இருந்து பழகின்றார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடம் உண்மையிலே சிறப்பான இடமாக இருக்கிறது. காரணம், இந்த கலியுகத்திலே, இந்த கல்வி தமிழ்நாட்டிலே, அதுவும் கலிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓடைப்பட்டி மண்ணிலே உலகமெல்லாம் உயிர்வுள்ளவருக்கு இந்த காளியம்மன் கருணை வழி வழிபடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், தர்மம் தலித்து ஓங்க வேண்டும், அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக யுகமாக அவதாரம் எடுப்பேன் என்று சொன்னான் என் பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா. காரணம், இதுவரை இந்த பூமியிலே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையது நாளை வேறொருடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது, இதுதானா உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆட விலகினால் தன் சதையாடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர். அந்த மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணன், அந்த கர்ணனை கண்டு எதிராளி ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். தான் ஆட வழியால் தன் சதையாடும் என்பது கூட அவனுடைய கையில் உள்ள காண்டியம் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்டவன் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக உலகத்தை கொடுத்த வாசகம் தான் இந்துக்களின் புனித நூலான தத்துவம் பகவத்கீதை எனும் பொக்கிசம் கிடைத்ததாக சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையில் பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணம் மீதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அருவள் நீ விட்டு விட்டாடும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீவம் நடுவ விட்டாய், காண்டீவம் நடுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீவமெழுக நில் கைவல்வை எழுக, இக்கணமெல்லாம் சிவக்க வாழ. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதா தர்ம சம்சாவனார்த்தாய சங்கபாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததனால்.
வஞ்சகன் கண்ணனடா கருணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தினல்ல உள்ளோங்கென்பது வல்லவன் வகுத்தனடா வருவது எதிர்கொள்ளடா வருவது எதிர்கொள்ளடா வருவது எதிர்கொள்ளடா கருணா அன்பண்ணன் தங்கராஜின் சார்பாக கீதப்பிரியன் அண்ணா அவருக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன்கணில் பூசுவதரும் என்ற வள்ளுவடைய கூட்டுக்குங்க. இங்கே 6 மணியம் வாசக்கூடிய அன்பு தம்பி ராஜமணிகண்டன் அவர்களுக்கு அண்ணன் தங்கராஜன் குடும்பத்துடைய சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அன்பு தம்பி மிருதக சக்கரவர்த்தி எஸ் ஓ செல்வராஜ் அவர்களுக்கு அண்ணன் தங்கராஜ் அவருடைய குடும்பத்துடைய சார்பாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. பக்கவாத்திய கலைஞர் ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு அண்ணன் தங்கராஜனுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாளம் வாசிக்கக்கூடிய அன்பு மருமகன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் அண்ணன் தங்கராஜன் குடும்பத்துடைய சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. காளியம் பாடு கண்டிப்பா பாட இங்கே கலைஞர்களை கௌரவிக்கும் பொருட்டு அமைப்பாளராகவும் எங்களுடைய இதயத்தில் நடிகர்களுக்கெல்லாம் பரிச்சயமான அன்போடு கலந்திருக்கூடிய அண்ணன் தங்கராஜனுடைய குடும்பத்துடைய சார்பாக கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அந்த குடும்பத்தார்களுக்கு அண்ணன் தங்கராஜனுடைய குடும்பத்தார்களுக்கு எங்கள் கலைக்குழு அனைவருடைய சார்பாக சிறந்த வணக்கங்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. ஆமா போனாலும் அப்படி மூட்டை சாக்கா கட்டிட்டு போனோம் ஐயா மீனை. நீங்க புரட்டாச்சி வந்துருச்சு ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு. அதுலேயும் வேடா அம்மா இறந்து எனக்கு அன்னைக்கு 14-15 நாளைக்கு திதி கொடுக்கணும். வர போமா அம்மாவாசை இன்னைக்கு வரதான். ஆமா ஆக மொத்தத்தில் அம்மா இருந்து 1 வருஷம் போதில்ல. இருக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு நல்லது நடக்கட்டும். காரணம் நல்லாரை காண்பது நன்றி என்று சொன்னேன். நலமிக்க நல்ல வார்த்தைகளை கேட்பதற்குத்தான் இந்த இடத்தில் புறப்பட்டு விட்டோம். 2ஆம் உலகத்தில் ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து விட்டோம் இல்லாமல் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உலகத்திலே நாம் தவறு செய்திருக்கலாம். என்னால் ஆணைக்கும் அடி சேர்க்கும் என்பார்கள். ஆண்டவனாக இருந்தால் சரி, தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. அப்பேற்பட்டவன் எவ்வளோ இந்த பூமியில தெரியாமல் தெரிவிக்கலாம். அப்படி புரிந்தோ புரியாமல் செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி வாணிவராகி நித்திய கல்யாணி புத்தர்கள் கூலி ஜெயவீரி கங்காதரி பரிமளிவேணி திருநேத்திரி ஆரணி புகழகாரணி அனாதரிச்சகி கௌரி வேரவி என்ற நாமங்கள் வாய்ந்தவள் காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி மதுரை மீனாட்சி இன்று கலிமங்கலம் ஓடைப்பட்டியில் என் தாய் காளியம்மனாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தீய சக்திகளை அழித்து நல்லோர்களை காப்பால். அந்த நல்லவர்களை காக்கக்கூடிய நாயகி ஓம் மகாசக்தி காளி தாயை தொழுவோம். கழகத்துக்கு வழிகாட்டுவோம். நல்லவளே தில்லையம்மா பாடியது மோதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா களிமங்கலம் ஓடைப்பட்டி மண்ணில் வீட்டிருந்து ஆட்சி செய்யும் காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீரமம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு யாரிதான் நான் சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க துன்பம் செல்லமாக
தேவையல்லவா எங்களுக்கு முறையும் உண்டு அதை நான் ஆதரித்து சொல்லலாமா ஆதரவையாரும் இல்லை ஆதரிக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் நீ குற்றம் இல்லை ஆதரவையாரும் இல்லை ஆதரிக்கும் எண்ணமில்லை ஆதரத்தில் ஆடி வரும் இவருமில்லை சொந்தமில்லை வந்தமில்லை சோழந்தனம் நல்லதில்லை உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை நடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இளையாதரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இளையாதரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இளையாதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைத்து நான் ஏகணும் சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு முறையும் உண்டு அதை நான் ஆதரித்து சொல்லலாமா அடியின் தாயும் நீ இருக்க துந்தம் செல்ல மகள் வாழலாமா பெண் சங்கராமணி மங்களமணி ஓதை வெள்ளியில் திரி முழுவதும் உன்னாட்சியே மணி மங்களமணி ஓதி வெள்ளிய கிரி முழுதும் உண்டாட்சியே முத்துமணி பதங்கள் ரத்தின சதங்கை ஓடி மொத்தமாக உன்னழகை சொல்லிவிட ஏது மொழி உனை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா பிள்ளை காரி இந்த உலகாடும் திருசூழினி அம்மா பிள்ளைக்காரி உலகாடும் பிரிசூடி அம்மா பிள்ளை காரி இந்த உலகாடும் திருசூழினி சிவனாரணி தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டம் தனி உள்ள சக்தியும் நீயே மனம் கடிது அருவாய தில்லை காளியே எங்கள் காளி அம்மனே எங்களுக்கு முறையும் உண்டு அதை நீ ஆதரித்து சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா காளி மகமாயி கருமாறி அபிராமியே ஆடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்து வேறுபாடில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு துறையும் அதனை நாளது சொல்லலாமா தாயுமே உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா நன்றி 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 தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே இந்த குறிஞ்சியில சிற்றூர் வனப்பகுதியில் யாராவது இருப்பார்களா வந்து நேரமாகிறது ஏதோ சத்தமாவது கேட்குமா கவனித்து பார்க்கிறேன் நாராயண வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீந்திருக்கும் இடைவெளிகள் தொடர்ந்து வந்தால் நீரலில்லா புதுக்கலைகள் இடைவெளிகள் தொடர்ந்து வந்தால் நீரலில்லா புதுக்கலைகள் கணவர்கள் வடதற்கு காவலிடும் மலர்கலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீந்திருக்கும் வசந்த கால நதிகளில் வைரமணி நீரலைகள் அற்புதமான உண்மையிலேயே அந்த வைரமணி நீரலைகள் எப்படி சலசலன்னு இருக்கிறதோ அதுபோல் தான் இவருடைய சாரீர வளம் இருக்கிறது போல் தெரிகிறது. காரணம் சங்கீத ஞானமும் உண்மைதான். இந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு பாடல் உண்மையிலேயே பச்சை புலிவெளியே படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள்
எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு பொருத்தம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போன வருஷமே ஒரு 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 அந்த மறக்காத ஒரு சம்பவம் பார்த்தீங்களா? அதான் இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அத்தனை வார்த்தைகள் 1000 இசைக்கருவிகள் போட்ட பாடலை என்னுடைய அன்பு தம்பி மணிகண்டன் அவருடைய அந்த 7 கட்டங்கள்ல அவருடைய வாசிப்பை நீங்க பார்க்கணும், அதுல நான் பாடணும் அப்படின்னு ஒரு பொருத்தம் அன்பளிப்பு பெருமை சேர்த்த கண்டிப்பாக. நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. உண்மைதான். பாடுவோம் பாடிடுவோம் பாடிடுவோம். தாயை சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமணி, அதுதானே உண்மை. அவளின்றி ஒரு அனுபவம் செய்யாது. தாயை சிறந்த கோயில் இல்லை, தாயை சிறந்த
தாயை சிறந்த கோயிலுக்கு உண்டா உலகத்தில் ஏதே உண்டோ என்று ஆண்டார் கொண்டாரை சேர்ந்த ஐயன் அல்வா கடை அன்பு நண்புடைய சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே தாயின் மூலம் கொண்ட அன்பு ஐயன் அல்வா கடை நண்பருக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். படப்படிச்சையோடு பாட வேண்டும் என்னால் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தம்பி வாருங்கள். ஆண்டார் கொண்டாரம் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் அவருடைய சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பருக்கு நன்றிகள் வணக்கம். இந்த இடத்திலே கழகத்தை ஏற்றவாறு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி பார்க்கப்படுது பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும் சொன்னேன். அப்படிதான் மயிலை போன்று உடல் அழகி குயிலை போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார். தம்பியுடைய கைவலத்திலே உறவை ஏற்படுத்தும் உறவுக்கு கை எடுத்தாலும் முடிச்சேருவேன் வீராரும் நெருங்காமல் மனவாசதனை மூடுவே உருவானது நல்ல சிவராஜனி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி உயிர் வாழ்கிறே உனக்காகத்தான் யாரும் இல்லை இது எனக்காகத்தான் அதுதான் மனைவி இது என் வாழ்க்கை துணைவி. வேண்டாம் அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நாமெல்லாம் அந்த பாதையை கடந்து விட்டோம். கடந்துட்டேன். நான் கடந்து 1.5 வருஷத்துக்கு மேல போயிட்டேன். இருக்கட்டும் ஒரு நாள் நல்லதா ஐயா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் நடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் பொன்மங்கள் நிலவோ நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கு ஒரு கிளையும் உண்டு எனக்கு என என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவன் என்னை உலகில் நமக்கு நிம்மதியில் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் நமக்கு உண்டு ஒரு ராணியும் உனக்கு உண்டு அதில் உறவும் இல்லை அதில் பிரிவும் உண்டு அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் அந்த இடத்துல ஊஞ்சல் விடல ஆமா. துருவ நட்சத்திரமாக நாடி வந்த பறவை
ஊரை சேர்ந்த உயர்ந்த அண்ணன் பள்ளிவேல் அண்ணன் குடும்பத்துடைய சார்பாக ரூபாய் 21 அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அண்ணன் பள்ளிவேல் குடும்பத்தார்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. அனுமனுக்கு வாழ் ஈடு கொண்டே போகிறது. சரி சரி, நீங்க கேட்ட கூட செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாடிடுவோம், இந்த பாடிடுவோம், சொல்லு பாடிடுறேன். வந்தாரை வாடிக்கூடிய வண்டமை நாட்டிலே இயற்கை எளிவஞ்சக்கூடிய இந்த வனத்தை பார்க்கும்போது வெகு சீக்கிரமாக வனத்திற்கு சந்திக்க வேண்டும். அப்படி வனத்தில் சந்திப்பதற்கால் நதி ஒரு நாடகம் விளையாடி கொண்டிருக்கிறது. நாடில் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரம்